வாழ்க வளமுடன். அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் நேற்று பொள்ளாச்சியில் ஒரு மாநாடு. வி த லீடர்ஸ், எல்லோரும் தலைவர்கள். சூப்பர், ரொம்ப அருமையாக இருந்தது, கேட்குறதுக்கே ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லோரும் தலைவர்கள். இந்த தலைவர் கான்செப்டே உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். ஆமாம், லீடர்ஸு எல்லா கட்சி தலைவர்களும் ஒரு தலைமை வச்சுக்கிட்டு போவோம். எல்லா தலைவர்களையும் நம்ம தலைவர் இல்லாத ஒரு தலைமைங்கிற மாதிரி இது எனக்கு தோணுச்சு. ஒரு தலைமை இல்லாத தலைமை மாதிரி பேசின மாதிரி தோணுச்சு. இதில் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு மன்னர் மந்திரிகிட்ட கேட்காரு, இந்த நாட்டில் எந்த ஜாதி மக்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்கப்பான்னு கேட்டிருக்காரு. அப்போ அந்த மந்திரி சொல்லியிருக்காரு, ஐயா வைத்தியம் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கப்பா வைத்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, வைத்தியர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல தானப்பா 2 பேர் 3 பேர் இருப்பாங்க, நீங்கள் எல்லாருமே வைத்தியர்னு சொல்கிறீங்களே என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. சரிங்க, ஒரு டெஸ்ட் பண்ணுவோம், நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காலையில் வீட்டை விட்டு வெளியே அரண்மனை விட்டு வெளியே வரும்போது கையில் ஒரு கெட்டு போட்டுட்டு வாங்க, வெளியில் தொட்டில் போட்டு கெட்டு போட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் ராஜா கையில் ஒரு கெட்டு போட்டு தொட்டில் போட்டு வெளியில் வராரு. வெளியே வந்தோடனே அரண்மனையில் வாசல் இருந்தோம், ஐயா என்ன கையிலன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி நேற்று வரும்போது கையில் அடிபட்டு இந்த மாதிரி கிராக் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, அவரு மருந்து சொல்கிறார், ஐயா கொஞ்சம் வேப்ப இலை மஞ்சள் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி அதில் கையில் 2 நாள் கட்டுங்க சரியாயிடும் அப்படின்ட்டுருக்கார். அப்படியாப்பா சரின்னு இருக்கார். அடுத்தால வெளியே வராரு. வெளியே இருந்தால் இன்னொருத்தன் கேட்குறான், அவன் கையில் என்னாச்சுன்னு கேட்குறான். அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு. அவன் சொல்கிறான், ஐயா கொஞ்சம் புளியமுத்தை ஊற வைங்க, கொஞ்சம் கற்பூரத்தை போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்க நம்ம சொல்லி அவன் ஒரு வைத்தியத்தை சொல்கிறான். அப்படியா அப்படின்னு இடத்துல போகிறாரு. இப்படியே வெளியில் போகிறோம் பூரா ஆளுக்கு ஒரு வைத்தியம் சொல்லிகிட்டே இருக்கான். அப்புறம் தான் ராஜாவுக்கு புரிஞ்சிருக்கு, ஓஹோ உலகத்தில் எல்லாவனும் வைத்தியம் தான் இருக்கான் போட்டுக்கு, மந்திரி சொன்னது சரிதான் அப்படின்னு மந்திரி கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஆமையா நீ சொன்ன சரிதான், எல்லாவனும் வைத்தியனாக தான் இருக்கான் அப்படின்னு ராஜா அதை ஒத்துருக்காரு. அந்த மாதிரி தான் அண்ணாமலை பேச்சில் எல்லோரும் தலைவர் தான் அப்படிங்கிறது இந்த கதைக்கு சமமாக தான் பார்க்க முடியுது. அதாவது ஒரு விமானம் அப்படின்னா விமானம் ஓட்டக்கூடியவர் ஒரு விமானியாக தான் இருக்க முடியும், சரிங்களா? 200 பேர் 300 பேர் பயணித்தாலும் விமானம் அப்படிங்கிறது ஓட்டக்கூடிய விமானி அப்படின்னா ஒரு நபர் தான் இருக்க முடியும். அந்த ஃப்ளைட்டு பூரா விமானியாக இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லை, ஒரு கார் ஓட்டும்போது 2 டிரைவர் பக்கத்தில் இருந்தான்னு வைங்களேன், இந்த ரூட்டை எதுக்கு எடுத்த, நீ அப்படி போயிருக்கலாமே அப்படிம்பான். அதாவது ரூட்டு தெரிஞ்சு 2 டிரைவர் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னால் அங்கே குழப்பம் வரும். ஏன்னா இவன் ரூட்டில் போய் பழகியிருப்பான், அவன் ரூட்டில் பழகியிருப்பான், 2மே ஒரே டிஸ்டன்ஸ் தான் வரும். இவன் எந்த ரூட்டில் போகிறானோ அதே ரூட்டில் போய் இது எனக்கு பக்கமாக தெரியும், அவனுக்கு அது பக்கமாக தெரியும். எல்லாரும் தலைவர் அப்படின்னா ஏன் நீங்கள் எல்லோரும் தொண்டன்னு வச்சுருக்க வேண்டியதானே? எல்லோரும் தலைவர், எல்லாத்துக்கும் தலைவன் ஆகணும் ஆசை. எல்லாத்துக்கும் பேச்சு தொண்டன் பேசுகிறீங்களே தவிர, முனிநாக்கு தொண்டன் பேசுறதை தவிர உள்மனம் பூரா தலைவனுங்கிற எய்மில் உட்காந்துட்டு இருக்கீங்க. நாக்கு தானே தொண்டன் பேசுது. ஏன் நீங்கள் இப்போ ஆரம்பிக்கும் போதே எல்லாமே தொண்டர்கள்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்க வேண்டியதானே? தொண்டர்கள் எத்தனை வேணாலும் இருக்கலாம், நீங்கள் 100 பேர் இருக்கலாம், கோடி பேர் இருக்கலாம். தொண்டர்கள் தலைவன்னா ஒரு தாங்க இருக்க முடியும். ஆமாம், சிஎம்னா ஒரு நபர் தான், பிஎம்னா ஒரு நபர் தான், எம்எல்ஏன்னா ஒரு நபர் தான், எம்பின்னா ஒரு நபர் தான், கவுன்சிலர்னா ஒரு நபர் தான். தலைவன்னா ஒரு நபர் தான் தலைவன். குருன்னா ஒரு குரு தான், ராஜான்னா ஒரு ராஜா தான். எல்லா ராஜாவும் இருந்தா அப்போ யார் ராஜானா என்னது, தலைவன்னா என்னது? தலைன்னா ஒரு உடம்புக்கு ஒரு தலை தான். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி குழம்பி போய் என்ன பேசணும், எப்படி பேசணும், நான் அப்படி தான் பார்த்தேன் உங்கள் பேச்சியை. சொல்லுவாங்க இல்லையா, கேட்குறவன் கேனினாக இருந்தால் கேரளாவில் எருமை மாடு ஏரோப்ளேன் ஓடிச்சுக்கிற கதையில் உங்கள் பேச்சு.
ஏன்னா மரம் நடுவோம், 5,00,000 கோடி எவ்வளோ, 5,00,000 மரங்கள் நடுவோம். நாம் பயன்படுத்தாட்டாலும் பின்னாடி வர சந்ததிகள் பயன்படுத்துவாங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி தான் உங்கள் ஆட்சி. நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஆமாம், பின்னாடி வர சந்ததிகள் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஒன்று குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைங்க. தலைவர்னு இல்லாமல் அது ஒன்று சொன்னீங்க, ரைட்டு, என்னால் ஏற்றுக்க முடியல. சரியா? அடுத்தால பார்த்தீங்க அப்படின்னா, மதத்தை வீட்டில் வச்சு பூட்டிட்டு தான் வெளியே வரும்னு சொன்னீங்க. ஆனால் தெருவில் நின்று பச்சை வேட்டி ஊற்றிக்கிட்டு சாட்டையால் அடிச்சிங்க. ஏன் வீட்டுக்குள்ளே உட்காந்து சாட்டையால் அடித்தானே நீங்கள்? ஏன் ரோட்டில் வந்து பச்சை வேட்டி கொடுத்து சாட்டையை அடிச்சிங்க? பச்சை வேட்டின்னா என்ன? பச்சை வேட்டி எந்த மதத்தில் கொடுத்துவாங்க? வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி வைக்கிறதா மதம் எதுக்கு? எல்லாரும் மதத்தை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு வெளியே வாங்கன்னா அப்புறம் கோயில் எதுக்கு, சர்ச்சு எதுக்கு, பள்ளிவாசல் எதுக்கு, எல்லாமே எதுக்கு? தலைவர்களை கண்டுபிடிப்போம். தலைவர்களை இன்னும் கண்டே பிடிக்கல. தலைவர்களை கண்டே பிடிக்கல. தலைவரை கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சி அவர்களுக்கு அறிவையும் ஆற்றலையும் கொடுத்து அவர்களுக்கு வழி நடத்துவோம். கல்யாணம் முடித்து நீங்கள் புள்ளியை பெற்று புள்ளியை பெற்று அதை வளர்த்து அதை படிக்க வச்சு அதை நீங்கள் கொண்டு வந்த கதையாக தான் இருக்குது. நீங்கள் பேசுகிறது பார்த்தா இங்கே ஏற்கனவே ஒரு சிஸ்டம் போயிட்டுருக்குது. அருமையான ஒரு சிஸ்டம் போயிட்டுருக்குது. ஆளுங்கட்சியை தூக்கி விடணுங்கிறீங்க. 31 நான் தான் வருவேங்கீங்க. என்ன நீங்கள் முழிச்சுக்கிட்டு இருந்து பேசுகிறீங்களா இல்லை கனவுல பேசுகிறீங்களா? புரியலையே. இருக்கிற கட்சிக்கு ஆதரவு கொடுக்கும், கீழே அமுக்குக்காக நாங்கள் வரலங்கிங்க. அப்புறம் 2031 நாங்கள் நம்ம கட்சி தான் வருவோம், மக்கள் நம்ம தான் தேர்ந்தெடுப்பாங்கங்க. என்னென்ன எங்களை பார்த்தா உங்களுக்கு கேனே மாதிரி தெரியுதா? அப்படியா? ஆட்சிக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? என் தளபதி விஜயினுடைய ஆட்சிக்கு நான் தளபதி விஜய்க்கு சப்போர்ட்டெல்லாம் பேசலை. என்ன குறை? 5 வருஷம் ஆட்சி இப்படி தான் இருக்கணும்னு நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். நீங்கள் யார் எழுதி கொடுக்குறதுக்கு? நான் எழுதி தட்டுமா? அப்போ ஆளாளுக்கு எழுதி கொடுக்குவா? அதாவது பாருங்கள், கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி பேர் இவர் சிஎம்மாக இருந்தால் நாடு நல்லா இருக்கும்னு தான் அவங்கள தேர்ந்தெடுத்துருக்குது. சரிங்களா? சும்பலாக தேர்ந்தெடுக்கலை. தளபதியை வந்து சும்பலாக தேர்ந்தெடுக்கலை. எல்லாருமா சேர்ந்து மொத்த தமிழ்நாடு சேர்ந்து இவர் ஆட்சியை அமைத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பொறுப்பை அவர் கையில் கொடுத்துருக்கோம். வண்டியும் கொடுத்து, காரையும் கொடுத்து, சாவியும் கொடுத்து ஓட்ட சொல்லியிருக்கோம். நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச டிரைவர் மாதிரி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த ரூட்டில் போ, இந்த ரூட்டில் போ. நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் ரூட்டில் வண்டி ஓட்டுங்க. சாவி உங்கள் கையில் மக்கள் கொடுத்தாங்கன்னா, உங்கள் கையில் காரை கொடுத்தாங்கன்னா நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் ஓட்டுங்க. நீங்கள் உங்கள் கோட்பாட்டுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் ஓட்டுங்க. இப்போ நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறது அவர் கையில் சாவியை கொடுத்துருக்கிறது அவர் சௌகரியத்துக்கு வண்டி ஓட்டுறது தான். அவர் சௌகரியத்துக்குன்னா, அதாவது அவர் வண்டி ஓட்டினார்னால் தமிழக மக்கள் அத்தனை பேரும் தேர்ந்தெடுத்திருக்கிறதுனால அவர் தெளிவாக ஓட்டுவாருங்கிற நம்பிக்கையெல்லாம் அவர் கையில் சாவியும் கொடுத்துருக்கு, வண்டியும் கொடுத்துருக்கு. நீங்கள் என்ன ஆர்டர் போடுறீங்க? அதுக்கு சொல்லலாம் பண்ணுங்க, செய்யலைனால் என்ன செய்வோம்? நீங்கள் சொல்லுவோம் செஞ்சுட்டு இருக்க முடியுமா? என்ன ஆளாளுக்கு ஒன்று சொல்லுங்க, செஞ்சுட்டு இருக்க முடியுமா? என்ன எனக்கு என்ன தேவை நான் செய்வேணும். எனக்கு என்ன தேவை தெரியும், நான் சாப்பிடுவேன். நீ எதான் சாப்பிடணும் அதான் சாப்பிடணும்னா எனக்கு என்ன தேவையோ அதான் நான் சாப்பிட முடியும்னா. ஆசை, எல்லாத்துக்கும் ஆசை. சிஎம் ஆயிடணும், 2 வருஷத்தில் சிஎம் ஆகிட்டார் தளபதி வந்து, 2 வருஷத்தில் சிஎம் ஆகிட்டார், 2.5 வருஷத்தில் சிஎம் ஆகிட்டாருன்னு, 2.5 வருஷத்தில் சிஎம் ஆகிட்டாருன்னு எல்லாத்துக்கும் தூக்கி போட்டு அடிக்குது. அவர் ஒன்று 2 வருஷத்தில் 2.5 வருஷத்தில் சிஎம் ஆகலை.
அதுக்குள்ள விதை 25 ஆண்டுக்கு முன்னாடியே விழுந்திருக்குது. சரிங்களா? அன்னைக்கு போட்ட விதை இன்னைக்கு மரமாக வந்து நிற்கிது. புரியுதா? சும்மா போட்டுக்கிட்டு ஈஸியாக சிஎம் போஸ்ட்னா ஈஸி நினச்சிக்கிட்டீங்களோ? 2.5 வருஷத்தில் சிஎம் ஆகிட்டார் தளபதி. இந்த நினைப்பு எல்லாத்துக்கும் இருக்குது. 2.5 வருஷத்தில் சிஎம் ஆகிட்டார், சிஎம் ஆகிட்டாரான்னு. அவருடைய குவாலிட்டிக்கு தான் அவர் சிஎம் ஆகியிருக்கார். இது நானும் பிஜேபி தான். போன முறை நானும் பிஜேபி தான். சரிங்களா? பிஜேபின்னா என்ன? மதத்துக்காகவோ இதுக்காகவோ இல்லை, இருக்கிறதுல பெஸ்ட்டுன்னு சொல்லி போட்டேன், அவ்வளோதான். இருக்கிறதுல யார் பெஸ்ட்டு, யாருக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி போட்டோம். இப்போ அதையும் கடந்து தளபதி வந்ததுனால தளபதிக்கு நம்ம சப்போர்ட் ஓட்டு போட்டோம். நீங்களே அதனால் கொஞ்சம் யோசிங்க. ஆட்சிக்கு வாங்க, யார் வேணாலும் வரலாம். ஆனால் சிஎம் ஆகணுங்கிற கனவு தளபதியை தவிர இப்போதைக்கு யாரும் கிட்ட வர முடியாது. மக்கள் வேறு யாரையும் ஏற்றுக்கிற மனநிலையில் இப்போ இல்லை. இப்போதைக்கு நீங்கள் இந்த கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க, ஆரம்பிங்க, போட்டும் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். சரிங்களா? ஓகே, நல்லது.